நான் வந்து ரொம்ப நாளாக பார்த்தீங்க அப்படின்னா, குஷ்பு இட்லி எப்படி செய்கிறதுன்னு கீழே கமெண்டில் கேட்டுட்டு இருந்தாங்க. நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, நல்லா சாஃப்டான ப்ளஃபியான இட்லி தான் வந்து குஷ்பு இட்லி அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் போய் பார்த்தீங்கன்னா, இன்னொருத்தர் ரொம்ப தெளிவாக வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. சேலம், ஈரோடு சைடு வந்து ஃபேமஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் எனக்கே வந்து தெரிஞ்சிச்சு, ஈரோட்டில் வந்து ஃபேமஸானது வந்து குஷ்பு இட்லி அப்படின்ட்டு. எனக்கு ரொம்ப அவமானமாக போச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா, என் வீட்டுக்கார் வந்து ஈரோட்டுக்கார் தான். ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளே வந்து இந்த இட்லியை பற்றி இன்ன வரைக்கும் தெரிஞ்சு வச்சுக்காமல் இருந்திருக்கோமே அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப ஃபீலிங்காக இருந்துச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச ஈரோட்டில் ஒரு சில பேர்த்திட்ட கேட்டேன். குஷ்பு இட்லினா என்ன, எப்படி வந்து அது வந்து தனியாக அதுக்குன்னு ஸ்பெஷலாக என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஏன்னா ஈரோட்டில் வந்து இதுக்குன்னு ஒரு பெரிய வந்து ஒரு ஏரியாவே இருக்குது குஷ்பு இட்லிக்காக. சரிங்களா, அதனால் நான் கேட்டிருந்தேன். கேட்டப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உளுந்து வந்து ரொம்ப கம்மியாக போட்டுட்டு நம்ம சோடா உப்பு இருக்கு இல்லையா, சோடா மாவுன்னு சொல்லுவோம்ல, நம்ம மாவுக்கு கலக்கிறது, அதை வந்து நிறையா பயன்படுத்தி அவங்க வந்து செய்வாங்களாம். அப்போ வந்து இட்லி நல்ல